முறையாக இதோ உங்களுக்காக நம்ம ஊரு நாட்டாமை. ஏன்னா யாருறாங்க? நாட்டாம பஞ்சாயத்துக்கு கிளம்புற நேரமாச்சு. அம்முடி பஞ்சாயத்துக்கு போயிட்டேன். சரிங்க, எட்ரா வண்டிய. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கையில சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. எந்த பஞ்சாயத்து இன்னைக்கு? ஐயா நம்ம ஊரு கிணத்தை மூடணும் ஐயா. ஏன் தம்பி, ஏன் கிணத்தை மூட சொல்ற? மாசம் ஒருக்கா ஒருத்தன் போய் விழுறதும் அதுல இருந்து ஒருத்தனை காப்பாத்துட்டும் வேலையா இருக்குதுயா. ஏன் தம்பி பசுபதி, இது என்ன காரணமா இருக்கும்? ஐயா அந்த போன் இல்லையா, போனு, அந்த போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு விழுந்துட்டாங்க ஐயா. ஓ இந்த தம்பி தானே அது? ஆமாங்க ஐயா. ஐயா நான் தப்பே பண்ணலையா. இந்த வாட்ஸ்அப் இல்லையா, வாட்ஸ்அப் இத குட் மார்னிங் தான் ஐயா சொன்னேன். கிணறு என்ன குட் நைட் சொல்லிச்சியா. ஐயா நான் எத்தனை தடவை சொன்னேனுங்க ஐயா, சாப்பிடும் போதும் போனு, நடக்கும் போதும் போனு, படுக்கும் போதும் போனு ஐயா. வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டானுங்க ஐயா. பாருங்க கிணத்துலயும் செல்ஃபி எடுக்கிறான், உங்களையும் ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க ஐயா. எந்த இதெல்லாம் போனுங்கிறது நமக்கு நல்லது பண்றதுக்கு தான். அதுவே கெட்டது பண்ணா நம்ம அதை விட்டு வெளியில வந்துடணும். இந்த வாட்ஸ்அப், ரீல்ஸ், பேஸ்புக் எது கண்ணு விட்டுருக்கண்ணு. சரிங்க ஐயா. அடுத்து என்ன பஞ்சாயத்து? ஐயா நம்ம ஊரு பள்ளிக்கூடத்து எதிர்க்க குப்பையா போடுறாங்க. போற வர குழந்தைங்களுக்கும் கஷ்டமா இருக்கு ஐயா. குப்பை எடுக்க முனிசிபாலிட்டில இருந்து வண்டி வருதுல, அப்படியே குப்பை கொட்டுறாங்க. யாரும் அது குப்பையை கொட்டுறது? ஐயா நான் பாத்தேங்க ஐயா, இவங்கதான் ஐயா குப்பையை கொட்டினாங்க. நீ என்ன உங்களுக்கு? ஐயா சொன்னங்க ஐயா. செல்லாது ஐயா பாத்தேன் ஐயா. என்னன்னு பார்த்த? நக்கா பிளாஸ்டிக் குப்பைய ஸ்கூல் எதுல கொட்டின பாத்தேங்க ஐயா. இத பாருங்கம்மா, நம்ம ஊரு நம்ம வீடு மாதிரி. நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரியான நம்ம ஊரையும் சுத்தமா வச்சுக்கணும். அப்படி பாத்துக்கிட்டாதானே நம்ம நோய் நொடி இல்லாம வாழ முடியும். சரிங்க ஐயா, இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேங்க ஐயா. அப்ப அம்முடி தானே, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயோ நாட்டாம கீழே விட்டாரு, ஐயோ நாட்டாம கீழே விட்டாரு. தள்ளி விழுந்துட்டாங்க, தள்ளி விழுந்துட்டாங்க. జగజాలం మరింత డాక్టర్, కలకల డాక్టర్ డాక్టర్, జగజాలం మరింత డాక్టర్, పరవేశం కోరు డాక్టర్, పరవేశం మరియా డాక్టర్, అన్నడమే పరిష్ట డాక్టర్, సంగతెల్లాం పిడిష్ట డాక్టర్, యువనాం యువతాం ఎవరుக்கும் డాక్టర్. வணக்கம் வணக்கம், நான் தான் டாக்டர் MBBS. சொல்லுங்க, இவருக்கு என்ன பிரச்சனை? பஞ்சாயத்து முடிச்சுட்டு ஸ்டைலா வண்டியில ஏறும் போது கீழே இருந்தா டாக்டர். நாட்டாமை பிளட் டெஸ்ட் போல இருக்கே. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். ஐயோ கால் போச்சு. ஏமா போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிற? நாட்டாமை பிளட் டெஸ்ட் எடுமா. என்னங்க டாக்டர் ரிப்போர்ட்? பிளட் எடுக்காம அதுக்குள்ள ரிப்போர்ட்டா? இல்ல நாட்டாமை, கஜூர் நாட்டாமை வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாரா, அவரும் நாட்டாமையா நீங்களும் நாட்டாமையா, அதனால ஒரு ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன இது கொடுமையா இருக்கு. நர்ஸ் இவருக்கு பிபி செக் பண்ணுங்க. எஸ் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஐயோ கால் போச்சு. முதல்ல பிபி செக் பண்ணுமா. பிபியா? அது எப்படி செக் பண்றது? எப்படி செக் பண்றதுன்னு தெரியாதா? தெரியும். இவரெல்லாம் ஒரு நாட்டாம, நீங்களும் ஒரு தீர்ப்போம். என் பொண்ணு என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிற நீ? டாக்டர் கண்டுபிடிச்சிட்டேன், நாட்டாமைக்கு பிபி இருக்கு. டாக்டர் எனக்கு பிபி இருக்குன்னு இந்த பிள்ளை சொல்றா, அது எப்படி இல்ல? இப்ப நீங்க கோபப்பட்டு கத்துனீங்கல்ல, அதுதான் ஹை பிபி. கிட்னியில பிரச்சனை இருக்க போல இருக்கே. நர்ஸ் இவருக்கு சுகர் செக் பண்ணுங்க. டாக்டர் இங்க பாருங்க, நாட்டாமைக்கு எவ்வளவு சுகர் இருக்குன்னு. ஐயோ இவ்வளவு சுகரா? அப்ப கண்டிப்பா கிட்னி எடுத்தே ஆகணும். நாட்டாமைக்கு ஸ்கேன் எடுங்க. இந்த பெரிய பெரிய கடையில எல்லாம் போன் ஸ்கேன் பண்ற மாதிரி இந்த ஸ்கேன் பண்றானுங்களே. ஆமா, இதான் என்ன பண்ணுவாங்க? ஸ்கேன் பண்ணுவாங்க. That's it, you got the answer. ஓகே, இப்ப நான் செக் பண்றேன். இது என்னது? 5. ஓ மை காட், நான் கரெக்டா சொன்னேன். சி அதுதான் பிரச்சனையே. கம்பவுண்டர் அந்த போர்டு எடுத்துவாங்க. அது என்னது? போர்டு
அது எனக்கு தெரியும். அதுல என்ன எழுதியிருக்கு? நாட்டாம நிறுத்து. நான் என்ன ஸ்கூல்ல நடத்துல ஏபிசிடி சொல்லி கொடுக்க? என்றா நீ ஒண்ணுமே தெரியல. அப்ப கண்ணும் தெரியலையா? அப்ப கிட்னி எடுத்தே ஆகணும். என்றா இது கொடுமையா இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னு கேட்டுச்சா? என்றா நீ ஒண்ணுமே கேட்கல. அப்ப காதும் கேட்கலையா? அப்ப கன்ஃபார்ம் கிட்னி எடுத்தே ஆகணும். நாட்டாம நீங்க கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் கம்பவுண்டர் இங்க வாங்க. ஆபரேஷன் பண்றோம், கிட்னி எடுக்கிறோம், ஆளுக்கு 2 லட்சம் ஷேர் பண்றோம். பசுபதி, உங்களை பார்த்தா சரியா படல. நீ வேற ஆஸ்பத்திரி பேரு. ஐயா, பக்கத்துல ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இருக்கு ஐயா, அங்க போலாம். ஐயோ, நாட்டாம எஸ்கேப் போயிட்டாரு. கிட்னி போச்சே. அடுத்தால கூப்பிடுங்க. நெக்ஸ்ட். வாங்கயா, உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கீழே விண்டா டாக்டர். உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஐயா, உங்க ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இருக்கிறது வெறும் ரத்தக்கட்டு மட்டும்தான். 2 நாள் மாத்திரை எழுதி தரேன், சாப்பிட்டா சரியாயிடும். நீங்க பழையபடி எல்லா வேலையும் பார்க்கலாம். இவ்வளவு நேர்மையா இவ்வளவு உண்மையா இருக்கீங்களே, அது எப்படி டாக்டர்? எப்பவும் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல டாக்டர் படிச்சீங்க? பணப்பாக்கத்துல இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா வித்யா ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஐயா. பசுபதி, பாரு, நம்ம ஊர் பிள்ளைங்களையும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்பணும். நீங்க சொன்னா சரியா இருக்கும்.